வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் 15 இஃப் கண்டிஷன் மற்றும் VLOOKUP பார்க்க போகிறோம். எக்ஸல் ஷீட்டை ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தட் இஸ் மார்க் ஷீட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நேமும் ஆவரேஜ் இருக்குது. ஸோ நேமில் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ பாலா, கலை, ராம் அப்படின்ற நேம் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலான ஆவரேஜ் மார்க்கும் இருக்குது. அந்த ஆவரேஜ் மார்க்கில் லெவலில் வச்சுட்டு இவங்க பாஸா இல்லை ஃபெயிலா அப்படின்றத இஃப் கண்டிஷன் மூலமாகவும் அவங்க என்ன ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்றத VLOOKUP வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் போகிறேன். ஈக்குவல் டு இஃப் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிஷனில் B2 greater than or equal to 35 விட கிரேட்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு பாஸ்ன்னு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ், ஸோ ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு B2 greater than or equal to 35 அப்படின்றது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது ரிசல்ட்டாக வரும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் என்ன கோட்ஸில் கொடுத்துருக்கோமோ அது வந்து ரிசல்ட்டாக வரும். ஸோ இப்போ 85 அப்படின்றது பாஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதாவது நம்ம கண்டிஷன் 35 விட கிரேட்டராக இருந்தால் பாஸு, இல்லைன்னா ஃபெயில் அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 ஃபெயிலில் வருது, அதே மாதிரி 31 ஃபெயிலில் வருது. மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் பாஸில் இருக்குது, ஏன்னா எல்லாமே 35 விட கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ கிரேடு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாஸா இல்லை ஃபெயிலா அந்த லெவல் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே வந்துட்டு என்னென்ன ரேஞ்சில் மார்க் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம VLOOKUP கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் கிரேடு கண்டுபிடிக்கணும். ஸோ கிரேடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இந்த டேபிள். ஸோ ஜஸ்ட்டு மார்க்கு, கிரேடு, ரிசல்ட்டு 0லேருந்து 35க்குள்ளே வந்துச்சுன்னா 35க்குள்ளே இருந்ததுன்னா அது ஃபெயிலு. ஸோ 35லேருந்து 50க்குள்ளே இருந்ததுன்னா பாஸ், 50+ இருந்ததுன்னா செகண்ட் கிளாஸ். அது மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு டேபிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிளோட நம்மளோட ஆவரேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிரேடு கிடைக்கும். ஸோ இப்போ நான் அதை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் VLOOKUP அப்படின்னு சொல்லிட்டு. VLOOKUPனா நத்திங், வெர்டிக்கல் லுக்அப். ஸோ நம்மளோட இந்த வேல்யூ B2 கமா இந்த ரேஞ்சு கம்பேர் பண்ணுறது எதுலேருந்து எது வரைக்கும்னா G2லேருந்து I7 வரைக்கும் கமா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இதில் 3 காலம்ஸ் இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணுற டேபிளில் மார்க்கு, கிரேடு, ரிசல்ட் அப்படின்ற 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதில் செகண்ட் காலம் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கணும். ஸோ அதனால் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு OS அப்படின்றது, OSனால் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ 85 அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது, பட் அதுக்கு மேலே உங்களுக்கு ஆன்சர் வந்து NA அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ NA மீன்ஸ் நாட் அவைலபிள். ஸோ நாட் அவைலபிள்னால் ஸோ ஏதோ நம்ம ரேஞ்சில், அவுட் ஆஃப் ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுல வேல்யூ இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் பாருங்கள், B2 G2 to I7 செகண்ட் லெவல் போகும்போது B3 G3 I8, அப்போ G3 I8 இருக்குது. தேர்டு போனீங்கன்னா B4 G4 I9. ஸோ இதில் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த டேபிள் நமக்கு எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த G2 மேலே வச்சுட்டு, ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்ட இடத்துல G2 மேலே வச்சுட்டு F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தட் இஸ் ஒரு டாலர் சிம்பிள் உங்களுக்கு க்ரியேட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி I7ல் வச்சுட்டு F4 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு சைடும் டாலர் சிம்பிள் க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இப்போ அதை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கிது. ஸோ செகண்ட், ஸோ அடுத்த லைனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G2 I7, அதே மாதிரி அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா G2 I7 அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் இதில் நான் F4 கொடுக்கறதுனால அது B4 B5 B6 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஸோ இப்போ கிரேடு நமக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. இதே மாதிரி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் திங் தான், இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ இப்போ நமக்கு அதே ஆவரேஜ் வேல்யூ கமா கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் கமா இது வந்து தேர்டு காலம். ஸோ தட் இஸ் மார்க் ஃபஸ்ட் காலம், கிரேடு செகண்ட் காலம், ரிசல்ட் வந்து தேர்டு காலம். நம்ம கம்பேர் பண்ணுறதுல ஜஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு OS அவுட்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சேம் அதே நீங்கள் இங்கே G2ல் வச்சு F4 கொடுங்க, அதே மாதிரி I7ல் வச்சுட்டு F4 கொடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 85 அவுட்ஸ்டாண்டிங், 96 அவுட்ஸ்டாண்டிங், அதாவது 85 அண்ட் அபோவ் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் அப்படி இருக்குது. 36 தட் ஜஸ்ட் பாஸ். உங்களுக்கு இங்கே
5க்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த VLOOKUP ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். VLOOKUPோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் நோட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா moneysoftdevelopers.com பாருங்கள். மிக்க நன்றி.